ஸோ ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி மினிமம் ஆர்டர் வேல்யூ செட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். முதல்ல மினிமம் ஆர்டர் வேல்யூனா என்னன்னு உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, லோ பட்ஜெட் மார்ஜினில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய பேர் சேல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி 49 ரூபா, 29 ரூபா, 10 ரூபா, 5 ரூபா உள்ள ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய சைட்டில் இருக்கும். டெஃபினட்டாக இது ஒன் ஆஃப் த கிளைண்ட் சைட் தான். இங்கெல்லாம் பாருங்கள் 95 ரூபா, 30 ரூபா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த 30 ரூபாய்க்கு ஒருத்தர் ஆர்டர் போடுறாங்கன்னா இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு 60 ரூபா கொரியர் சார்ஜ் யாராவது போடுவான்னு நினைக்கிறீங்களா? முதல்ல செல்லர் இதை சேல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஸோ இப்படி இருக்கிற கட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர், ஒரு மினிமம் 150 ரூபா ஒரு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வேல்யூபிளாக இருக்கும்னு நினச்சி அந்த செல்லர் நினைப்பாரு. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த செல்லரும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டது என்னன்னா, எனக்கு மினிமம் ஆர்டர் வேல்யூ செட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் அதை செட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். இப்போ 49 ருபீஸ் இருக்குது. இப்போ நானே பார்த்தீங்கன்னா 49 போடுறேன், பைனோ அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ வெறும் இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் வாங்குறேன், என்னால் ஆர்டர் போட முடியாது. அது நீங்களே பார்ப்பீங்க. இப்போ பாருங்களேன் 49. ஓகே வெயிட், 2 குவான்டிட்டி ஆட் ஆகிருக்கு. 49லேயே 1 மாற்றிப்போம். ஃபைன், ஓகே. இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 தான். இதோட ஷிப்பிங் சார்ஜ் 60, டோட்டலாக 180. யாராச்சும் போடுவாங்களா? மாட்டாங்க. ட்ரை இங்கே மேலே வந்துடுச்சு ஆல்ரெடி. ஓகே, ஐ ஹவ் பிளேஸ் ஆர்டர் கொடுக்குறேன். என்னால் பண்ண முடியாது. ரீசன் என்னன்னா, அவங்க மினிமம் ஆர்டர் வேல்யூ 150 ரூபா வச்சுருக்காங்க. 150 ரூபாய்க்கு மினிமம் ஆர்டர் வேல்யூ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த சைட்லேயே ஆர்டர் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ 109 இருக்குது ஆல்ரெடி. 109 தான் வந்திருக்கு. பிகாஸ் 109 தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆர்டர் போடுங்க, ஒரு 41 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டோம் அப்படின்னா 150 ரூபாய்க்கு பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது 150 ரூபாய்க்கு போட்டோம் அப்படின்னா மட்டும்தான் ஆர்டர் வந்து அடுத்த ப்ராசஸிங்கே போகும். ஸோ சிம்பிள். இந்த ஒரு ஆப்ஷனை நம்ம 2 வழியில் கொண்டுட்டு வரலாம். நம்ம WordPress சைட்டில் WooCommerce யூஸ் பண்ணுறப்போ ஒன்று பிளக்கின்ல பண்ணலாம், இன்னொன்று வித்தவுட் பிளக்கின் இல்லாமல் கோடை மட்டும் வச்சு பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பு, 2 ஸ்டெப்பில் அழகாக பண்ணிடலாம். நான் அதை சொல்கிறேன், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இது என்னோட யூடியூப் சேனல் ஐ ஆம் ஆகாஷ். இந்த யூடியூப் சேனலில் அப்கமிங் நிறைய அட்வான்ஸான வீடியோஸ்லாம் கவர் பண்ண போகிறோம். இப்போ இருக்கிற நீங்கள் இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் தான். ஃபியூச்சரில் நீங்கள் பார்க்கும்போது எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியல. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், எத்தனை சப்ஸ்கிரைபராக இருப்பீங்க, நீங்கள் எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது பார்க்குறீங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ வச்சு ஜட்ஜ் பண்ணிட்டோம்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக போகும். பிகாஸ் நிறைய அட்வான்ஸான வீடியோஸ்லாம் போட போகிறோம். அப்கமிங்கில் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நடக்க போகுது. பாட்காஸ்ட் இப்படி கொஞ்சம் நிறைய விஷயம் கொண்டு வரப்போம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபைன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக WordPress வெப்சைட்குள்ளே போயிடுவோம். ஸோ இப்போ டம்மியான லோக்கல் சைட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த லோக்கல் சைட்டில் இப்போ நான் ஒரு ஆர்டர் போட்டு காட்டுறேன். இப்போ ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். ஜென்ரலாக வியூ கார்ட். ஓகே, இதில் இருக்குது. ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்துட்டேன். ப்ரொசீட் டு பிளேஸ் ஆர்டர். இப்போ ஆர்டர் இஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆர்டர் அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா நான் வந்து போட்ட ஆர்டர் 130 தான். நான் வந்து மினிமம் ஆர்டர் வேல்யூ ஒரு 500 ரூபா செட் பண்ண போகிறேன். இப்போ இந்த 500 ரூபா பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு மேலே ஆர்டர் போட்டால் மட்டும் தான் ஆர்டரை ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ண முடியும். எவ்வளோ வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். ஸோ ஓகே, இப்போது இந்த சைட்டோட WP admin சைட்டுக்கு போவோம். உங்கள் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த டேஷ்போர்டில் கீழே தீம் ஃபைல் எடிட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த தீம் ஃபைல் எடிட்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் இந்த இடத்துல இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி ஓப்பன் ஆனோடனே இந்த சைட் பாரில் செலக்ட் தீம் எடிட்னு இருக்குல்ல, இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரான்னு இருக்குது. கீழே ஆஸ்ட்ரா சைல்டு அப்படின்னு இல்லை. ஒரு சில தீம்ஸில் பார்த்தீங்கன்னா சைல்டு தீம்ஸ்னு சொல்லி கொடுப்பாங்க. சேம் இதே மாதிரி தான் அதுவும் இருக்கும், ஒரு வித்தியாசமும் கிடையாது. சைல்டு தீம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதில் போயிட்டு ஏதாச்சும் டெவலப் பண்ணிக்கலாம். நீங்கள் அதில் நீங்கள் ஏதாச்சும் கஸ்டம் கோட் கொடுக்குறது அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதனால தான் இது வந்து மெயின் போர்ட்டபிள் தீம் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம. ஸோ இது கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். ஸோ பார்த்து நான் என்ன சொல்கிறேன் அதை மட்டும் பண்ணுங்க. இப்போ function.php அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இது சைல்டு தீம் இல்லைனாலும் வரும், இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, இல்லைனாலும் வரும். ஓகேவா? ஸோ அந்த சைல்டு தீம் இருந்துச்சுன்னா சைல்டு தீம் கிளிக் பண்ணி அதில் போய்ட்டு function.php தேடுங்க. இல்லைன்னா விட்டுருங்க. டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அந்த function.php கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைன், இப்போ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த தீமோட ஒரு சில அடிஷனல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே விட்டுட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி வாங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போது நம்ம யூடியூப் சேனலில் போயிட்டு டேரெக்டாக இங்கே இந்த இடத்துல பயோவில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே 2 more லிங்க்ஸ்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வெப்சைட் ஒரு லிங்க் ஓப்பன் ஆகிடும். இல்லைன்னா நோ ப்ராப்ளம், என்னோட பேரே போடுங்க, iamakash.comனு போடுங்க. IMனு போடுங்க, IAMனு போடாதீங்க. iamakash.comனு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா என்னோட வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இதில் பிளாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஹவு டு செட் WooCommerce மினிமம் வேல்யூ. இந்த ஒரு போஸ்ட் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறப்போ ரீசெண்ட் போஸ்ட்டில் இருக்கலாம். இந்த பிளாக் கிளிக் பண்ணோடனே ஃபியூச்சரில் பார்க்கும்போது 100-150 போஸ்ட்டுக்கு மேலே இருக்கலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்கே சர்ச் ஐக்கான் இருக்கு இல்லையா, இங்கே போய்ட்டு WooCommerce இருக்கும். WooCommerce கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். அப்படி இல்லைனா அதே இதில் மினிமம் ஆர்டர் வேல்யூன்னு போட்டு அடிச்சிங்கன்னா மினிமம் ஆர்டர் வேல்யூ அப்படின்னு போட்டு அடிச்சிங்கன்னா போதும், போஸ்ட் வந்துடும் உங்களுக்கு. இந்த இடத்துல வந்துச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ போஸ்ட் இருந்தாலும் இந்த போஸ்ட் வந்து டாப்பில் வந்துடும்.
ஓகே. கிளிக் பண்ணாலும் இங்கேயே போஸ்ட் போட்டிருப்பேன், யாராச்சும் வீடியோ பார்க்க டைம் இல்லைனாலும் இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃபைன். இது வந்து தமிழ் தெரியாதவங்களுக்கு, ஃபாரின் ஆடியன்ஸ், நான் டார்கெட் வந்து நமக்கு யூஎஸ், அங்கேருந்து யாராச்சும் பார்க்குறவங்களுக்காக நான் அப்படி கொடுத்து வச்சிருப்பேன். ஓகே, இந்த இடத்துல கீழே போய் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோடு அப்படியே காப்பி பண்ணுங்கள், ஃபுல்லாக கரெக்டாக காப்பி பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க சின்னதாக கூட. இப்போ பேக் டு அந்த தீம் ஃபைல் எடிட்டருக்குள்ள போங்க, ஸ்பேஸ் விட்டிங்கில் கொஞ்சம் நல்லாவே ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆர்டர் வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும். இந்த இடத்துல கரெக்டாக பாருங்களேன், மினிமம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, மினிமமில் கரெக்டாக 500 நான் போட்டிருக்கேன். இந்த இடத்துல நான் எக்ஸாம்பிளுக்கு ஓகே 500 இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கோங்க, 300 இல்லை 400 சம்திங், எது வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். நான் 90s மிட்டாய் சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 150 போட்டிருப்பாங்க, நான் தான் போட்டேன் 150 போட்டு வச்சிருப்பேன் கிளைம் சைட்டுக்கு. அவங்க கேட்டது 150, நான் வந்து ஜஸ்ட் டெமோக்காக உங்களுக்கு 500 போடுறேன். உங்களுக்கு உங்கள் சைட்டில் எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கோங்க. போட்டு கீழே அப்டேட் ஃபைல் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குல்ல, இதை மறக்காமல் கொடுங்க, அப்போ தான் அது அப்டேட் ஆகும். நிறைய பேர் அப்டேட் கொடுக்காம அவங்க பாட்டுக்கு வெளியே போயிருவீங்க, ஸோ அப்படி பண்ணாதீங்க. ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பேக் டு லோக்கல் சைட்டுக்கு போகிறேன். இந்த சைட்லேருந்து நான் போன தடவை ஆர்டர் போடுறேன், ஒரு ரீஃப்ரெஷ் மட்டும் போட்டுக்கிறேன். இப்போது அதை கிளிக் பண்ணுறேன், ஆட் டு கார்ட் கொடுக்குறேன், வியூ கார்ட். இந்த இடத்துல வந்துருச்சு பார்த்தீங்களா, யுவர் கரண்ட் டோட்டல் ஆர்டர் வேல்யூ இஸ் 95, யூ மஸ்ட் ஆர்டர் மினிமம் 500, மினிமம் 2 ஆர்டர் போடுங்க, அப்போ தான் விடுவாங்கிறான். இப்போது ப்ரொசீட் டு செக் அவுட்டே கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆர்டருக்கு வந்துருச்சு. பிளேஸ் ஆர்டர் போட்டாலே நம்ம போட முடியாது, கரண்ட் ஆர்டர் டோட்டல் வேல்யூ வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ பிளேஸ் ஆர்டர் போடவே முடியல என்னால். ரீசன் வந்து நான் 500 கீழே தான் பண்ணியிருக்கேன், வெறும் 95 தான் பண்ணியிருக்கேன். இதே நான் வந்து அதிகமாக பண்ணேன் அப்படின்னா மறுபடியும் செக் அவுட் பேஜுக்கு போகிறேன். இப்போ போயிட்டு ஒரு 2 0 மட்டும் பக்கத்தில் சேர்த்து அப்டேட் கொடுக்குறேன், 7000 வந்துருச்சு. ஓகேவா. இதில் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் ஆட்டோமேட்டிக்காக வரும். 1000 ரூபாய்க்கு மேலே போனால் ஃப்ரீ ஷிப்பிங் எப்படி போகிறதுன்னு போட்டிருப்பேன். ஸோ அதெல்லாம் ஃப்ரீ ஷிப்பிங் வருது. ஸோ அதையும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இதை கன்ஃபியூஸ் ஆகிடும் லைட்டாக. ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் பிளேஸ் ஆர்டர் கொடுத்தேன் அப்படின்னா ஆர்டர் இஸ் கன்ஃபார்ம்டு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் சிம்பிள் ப்ராசஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ், நீங்களே பண்ணிடலாம் ஈஸியாக. இந்த மிஸ்டேக் உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம். அண்ட் செகண்ட் மெத்தட் ஒன்று பிளக்கின்ல பண்ணுறதுன்னு சொன்னேன் இல்லையா, இது ஒர்க் ஆகலை அப்படின்னா அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ இது ஒர்க் ஆகாதவங்களுக்கு அது எப்படி பண்ணுறது, பிளக்கின் வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சிம்பிள், இதே போஸ்ட்லேயே செகண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பேன். செகண்ட் மெத்தட் அப்படின்னு இருக்குல்ல, வித்தவுட் பிளக்கின்ல இப்போ பண்ணது. இப்போ வித் பிளக்கினோட பிளக்கின் ஏற்றிக்கணும். இதுக்கு ஒரு பிளக்கின் இருக்குது, இது நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா WP கோடுங்கிறது, இந்த பிளக்கின் தான். பிளக்கின் செக்ஷன் போய்க்கோங்க. இந்த WordPress டேஷ்போர்டில் கீழே பார்த்தீங்கன்னா பிளக்கின் இருக்கும், ஆட் நியூ பிளக்கின் கொடுத்துக்கோங்க. ஓகே, இதில் போயிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இங்கே போயிட்டு WP கோடு மட்டும் அடிங்க, கரெக்டாக 6 வேர்டு இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா, WP கோடுன்னு. இதுதான் லோகோ, நல்லா பார்த்துக்கோங்க. WP கோட் அஃபிஷியல் கம்பெனியோடது, 2 million+ இன்ஸ்டாலேஷன். இப்போ நீங்கள் பார்க்குறப்போ இந்த வீடியோவை 2023 டிசம்பர் 2012 கரெக்டாக பார்க்குறப்போ இந்த வீடியோ இந்த இதில் வந்து 2+ million, இது அஃபிஷியல் சைட்டு. இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆக்டிவ் கொடுத்துக்கோங்க. ஆக்டிவ் கொடுத்தா மேலே ஒரு பாருன்னு ஓப்பன் ஆகிருக்கு பார்த்தீங்களா, WP கோட் அப்படிங்கிறது. இதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்த உடனே செட் மினிமம் ஆர்டர் வேல்யூன்னு இருக்கும். ஸோ சாரி ஓகே, ஆட் நியூ கொடுங்க. நான் அதாவது செட் பண்ணது ஆட் நியூ கொடுத்துக்கோங்க. இப்போ நான் புரியும் பாருங்க, ஆட் யுவர் கஸ்டம் கோட் அப்படின்னு இருக்குல்ல, அந்த இடத்துல கொடுக்கோங்க. இது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல கொடுத்துருக்கீங்களே இந்த தீம் ஃபைல், இந்த எடிட் தீமில் அந்த இடத்துல அதை எடுத்து காப்பி பண்ணி அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணி அப்டேட் ஃபைல் கொடுத்துருங்க, மறக்காமல் முக்கியமாக அப்டேட் ஃபைல் கொடுத்துருங்க. இப்போ சொல்கிறேன், இது ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னா அப்படியே போயிருங்க. இந்த வீடியோ இங்கேயே கட் பண்ணிட்டு அப்படியே போய் அடுத்தடுத்த ஒர்க்கை பார்த்துருங்க. இல்லை அது ஒர்க் ஆகலை, நான் இன்னொரு மெத்தடி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கன்னா ஓகே, ஒர்க் ஆகாதவங்களும் பாருங்கள் இன்னொரு வீடியோ இன்னொரு கண்டினியூ பண்ணி. இந்த இடத்துல அது ஆட் நியூ கொடுத்த உடனே ஏதாச்சும் ஒரு பேர் கொடுத்துக்கோங்க, எனிதிங் பேர். இந்த இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எல்லோ மார்க் மாதிரி வந்திருக்குல்ல, ப்ளீஸ் யூஸ் த டேப் அப்படின்னு ஒன்றும் இல்லை, இந்த கோட் டைப்னு இருக்குல்ல, இங்கே போயிட்டு PHP ஸ்னிப்பெட்னு மாற்றிக்கிட்டிங்கன்னா அது போயிடும். பிகாஸ் இது ஸ்னிப்பெட், PHP ஸ்னிப்பெட் இது. ஸோ அதனால அந்த பேர் கரெக்டாக ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். இந்த இடத்துல இன்ஆக்டிவ்னு இருக்குது, இது இன்ஆக்டிவ் ஆக்டிவ் கொடுத்துட்டு சேவ் ஸ்னிப்பெட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், நான் கொடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த இடத்துல இருக்குது, நான் ஜஸ்ட் ஆக்டிவ் மட்டும் பண்ணிக்கிறேன். இப்போ கொடுத்துட்டீங்களா, மறக்காமல் இந்த பழைய பிளேஸில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிக்கணும் ஒர்க் ஆகாதவங்களுக்கு. ஓகே ஃபைன், இந்த இடத்துல இப்போ ஆக்டிவ் கொடுத்தாச்சு. இப்போது மறுபடியும் போயிட்டு அதே சைட்டில் நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஷாப்புக்கு போகிறேன், மறுபடியும் சிங்கிள் ப்ராடக்ட் கிளிக் பண்ணுறேன், ஆட் டு கார்ட், வியூ கார்ட். இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா, இவன் கரண்ட் ஆர்டர் டோட்டல் வேல்யூ 500. ஒர்க் ஆகுது, ஃபைன் ஒர்க் ஆகுது. நான் ஆர்டர் ப்ளேஸ் போட்டு காட்டுறேன், ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே ஆர்டர் போட முடியல.
5000 மேலே போனால் தான் ஆர்டரே போட முடியும். ஸோ இது 2 ப்ராசஸ் இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அது ரெண்டுமே எனக்கு ஒர்க் ஆகலை ப்ரோ. நான் ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு இந்த தீம் ஃபைல் எடிட்டரில் கொடுத்ததும் ஒர்க் ஆகலை அப்படின்னா பிரச்சனை உங்களோட செக் அவுட் பேஜில் தான் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ இந்த செக் அவுட் பேஜ் இந்த கார்ட் பேஜ் இருக்குல்ல, இந்த பேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் தீம் ஓடுது. நான் 90s மட்டும் என்னோட கிளைண்ட் தான். இந்த கிளைண்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணி கொடுத்தது ப்ரீமியம் தீமில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு சில தீம் டெவலப் பண்ணும்போதே அது மற்ற ஒரு சில கஸ்டம் கோடிங்க்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு சில தீம் வந்து அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்குவாங்க. அதனால தான் இந்த பேஜில் இந்த ஒரு சில பேர் பேமெண்ட் ஆப்ஷனே கூட காட்டாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னும் ஒரு சில பேருக்கு ஷிப்பிங் டீட்டெயில்ஸ் செக் அவுட் பேஜ் ஓப்பனே ஆகாது. ஸோ அதனால் டிஃபால்ட்டாக WooCommerce என்ன கொடுத்துருக்கானோ அந்த பேஜ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதில் நான் டிஃபால்ட்டாக WooCommerce கொடுத்தது மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் CSS, இதெல்லாம் அடிஷ்னல் CSS. இந்த கார்ட் பேஜ் எல்லாமே இந்த இருக்கிறது CSS வச்சு கொஞ்சம் இந்த பார்டரு கீழது, ஸோ அந்த பட்டன் கிட்டலாம் கொஞ்சம் பெருசாக்குறது, இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதே மாதிரி தான் ஆப்ஷன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கிற பேஜஸ் தான். WooCommerce பிளகின்ல இருக்கிற அஃபிஷியல் செக் அவுட் பேஜஸ் தான் இது. ஸோ உங்கள் சைட்டில் இருக்கிற பிரச்சனை WooCommerce அஃபிஷியல் செக் அவுட் பிளகின் இல்லாதது தான். இப்போ இந்த 3 பிளகின்ல 2 இருந்திருக்கும். ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். 2 இருந்திருக்கும். ஒன்றும் பண்ணாதீங்க. ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செக் அவுட் பேஜ், மை அக்கௌண்ட் பேஜ், அப்படியே மூவ் டு ட்ராஷ் கொடுக்குறேன். கொடுத்துருங்க. நீங்கள் பேசாமல் கொடுத்துட்டு ட்ராஷ் கொடுத்துருங்க. ட்ராஷில் போயிட்டு டெலிட் பர்மனெண்ட் கொடுத்துருங்க. மறக்காமல் இப்படி கொடுங்க, டெலிட் பர்மனெண்ட். ஓகே, ஃபைன். ஓகே, இப்போ இந்த இடத்துல பேஜஸ் கிடையாது. நான் இந்த செக் அவுட் பேஜுக்கு போனாலும் இருக்காது. ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த விசிட் ஸ்டோர் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, இந்த இடத்துல செக் அவுட் பேஜ் கூட இருக்காது நமக்கு. ஆட் டு கார்ட்டு கொடுத்தாச்சு, வியூ கார்ட்டு வரல, பார்த்தீங்களா? ரிமூவ் ஆகிருக்கு பாருங்கள் எல்லாமே. ஸோ எல்லாமே டிஃபால்ட்டாக ரிமூவ் ஆகிடுச்சு. சொல்ல போனால் இப்போது பேஜஸ் போயிட்டீங்க. இப்போ இந்த பேஜ் எப்படி வர வைக்கிறதுன்னு தெரியல. ரொம்ப சிம்பிள். இப்போ தான் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கிற WooCommerce பேஜஸை வர வைக்க போகிறோம். WooCommerce போய்க்கோங்க, செட்டிங்ஸு, கீழே ஸ்டேட்டஸ்னு இருக்குல்ல, அதில் போய்க்கோங்க. ஸ்டேட்டஸ், அதில் டூல்ஸ்னு இருக்கும். சிஸ்டம் பக்கத்தில் டூல்ஸ் அப்படின்னு போய்க்கோங்க. இந்த இடத்துல கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா கிரியேட் பேஜஸ்னு இங்கே இருக்குது, பார்த்தீங்களா? கிரியேட் டிஃபால்ட் WooCommerce பேஜஸ்னு இப்போ அதை கொடுங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. ஆல் மிஸ்ஸிங் WooCommerce பேஜஸ் ஆர் இன்ஸ்டால்டு அப்படின்னு வந்துருச்சா? இப்போ பேஜஸில் போயிட்டு நான் ரீஃப்ரெஷ் மட்டும் பண்ணுறேன். வந்துருச்சு பார்த்தீங்களா? பழைய பேஜஸ்லாம் அதே பேஜஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வேறு ஒன்றும் இல்லை. அதே பேஜை நான் லோட் பண்ணாமல் காட்டியிருக்கேன், இதுக்கு முன்னாடி மூவ் பண்ணது. ஸோ அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறேன். வந்துருச்சு, பட் இது புது பேஜஸ் தான். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இப்போ அதை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். கார்ட் பேஜை எடுத்துக்கிச்சு, பார்த்தீங்களா? இந்த லிங்க் போனால் வராது. இது URL டெலிட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ நீங்கள் போயிட்டு வியூ பேஜ் செக் அவுட் பேஜ் கொடுத்து பாருங்கள், ஓப்பன் ஆகும். வந்துருச்சு, பார்த்தீங்களா? செக் அவுட் பேஜ். ஸோ இப்போ இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சைட்டில் பார்க்குறப்போ டிஃபிகல்ட்டாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் உங்கள் சைட்டில் இந்த ப்ராசஸை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். என்னோட அவுட்புட் வரதை எதிர்பார்க்காதீங்க. உங்கள் சைட்டில் நான் இந்த சொன்ன இந்த மெத்தட் மட்டும் இருக்குல்ல, இதை மட்டும் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அட்டென்ட் பண்ண நினைக்கிற கோல் ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னா வந்துருச்சு. ஸோ அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு அடுத்தது ஒர்க்கை பாருங்கள், வந்துருச்சு அப்படின்னா. ஓகேவா? என் சைட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்கள் சைட்டில் நீங்கள் வர வைக்கணும்னு நினைக்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் சொல்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ரொம்ப கிளியராக தான் சொல்கிறேன். புரியல, வீடியோ மறுபடியும் பாருங்கள், புரிஞ்சிடும். டெலீட் பண்ணிக்கோங்க. WooCommerceல போய்க்கோங்க, ஸ்டேட்டஸ், கரெக்டாக அந்த பக்கத்தில் இருக்க டூல்ஸு, அந்த டூல்ஸுக்குள்ளே போயிட்டு கீழே கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிரியேட் பேஜஸ்னு இருக்குது. இதில் போயிட்டு டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் வேணால் பண்ணிக்கலாம், நீங்கள் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செக் அவுட் பேஜில் போயிட்டு வியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கும் இந்நேரத்துக்கு கரெக்டாக. அதில் இருக்க டிஃபால்ட்டான WooCommerce பேஜஸ் அதுக்கேற்ற மாதிரி மாறி இருக்கும். அந்த தீமில் நீங்கள் CSS அப்ளை பண்ணிங்கன்னா அந்த CSSோட வந்திருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த செக் அவுட் பேஜ் உங்கள்கிட்ட ப்ராப்ளமாக இருந்திருக்கும். ஸோ அதனால் அது வந்திருக்காது. இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். மேக்ஸிமம் ரெண்டு மெத்தடை சொல்லிட்டேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா வீடியோஸ் திரும்ப பார்க்கலாம். அண்ட் அதை தாண்டி என்னோட வெப்சைட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். நீங்கள் பொறுமையாக உட்காந்து பார்க்கலாம். ஸோ இந்த பிளாகையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். ஸோ இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டன் ரொம்ப முக்கியம். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்னோட URL போட்டோடனே பார்த்தீங்கன்னா அலோன்னு வருது, பார்த்தீங்களா? ஸோ இதை கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாரி அலோ நோட்டிஃபிகேஷன் வரும், இதை கொடுத்து வச்சுக்கோங்க. நான் என்ன பிளாக் போஸ்ட் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் டேரெக்டாக. ஸோ அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ எப்போவுமே உங்களுக்கு வந்து அப்டேட் கிடச்சிரும். யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோ இல்லையோ மறக்காமல் பிளாக் பேஜ் இப்போ சொன்ன மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபைன், தேங்க்யூ ஸோ மச். வீடியோ அவ்வளோதான். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இல்லை இந்த மெத்தட் எனக்கு ஒர்க் ஆகல ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா டோன்ட் வெரி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையும் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு பார்த்துட்டு.
தேங்க்யூ ஸோ மச். ஃபியூச்சரில் பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் கீழே ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டு ஒரு கமெண்ட் செக்ஷன் போட்டு போயிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. தேங்க்யூ ஸோ மச்.